என்ன நண்பா? மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? ஜனநாயகம் தானே. எதனாலலாம் தளபதியோட லாஸ்ட் மூவி கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்ல இருந்தே கடைசி வரைக்கும் இருக்க அந்த பசங்களுக்கு இருக்க அந்த ஆர்வம் வந்து கடைசி 20 நிமிஷத்தில் இருக்காது. ஏன்னா கடைசி 20 நிமிஷம் தான் அவரை வந்து எல்லாரும் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க, பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ரீல்ஸ் இதாக வந்தால் தான் அவருடைய கடைசி மூவி. அதுக்காக எல்லாருமே மோஸ்ட்டாக நம்ம சொல்லுவாங்க போட்டிக்கு இந்த படம் வருது அந்த படம் வருது அப்படின்னு. நீ 1000 படம் விட்டாலும் தளபதி படத்தை வந்து யாரும் பீட் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். பொங்கலுக்கு 2 படமே நல்ல ஒரு பெரிய படம் தான். 2 படத்துக்குமே நான் பயங்கர ஆவலோடு இருக்கேன். ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஜனநாயகம் படம் தான் கொஞ்சம் ஸ்பெஷலு. எதனாலனா அவர் அரசியல் போயிட்டார், கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதுக்கு மேலே விஜய் சாரோட FTFS பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு வருத்தம். அதனால் அந்த படம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஜனநாயகன் இந்த பொங்கலுக்கு. நேருக்கு நேராக போட்டியே போட முடியல. அரசியல்லாம் போட்டி வேணும்ண்ணா. இப்போ பராமப்பட்டுட்டு இந்த தனமாலாம் பண்ணக்கூடாது. போட்டி நீ உனக்கு தில் இருக்குது, எனக்கு தில் இருக்குது, உனக்கு படைப்பலம் இருக்கா, எனக்கு படைப்பலம் இருக்குது. நேருக்கு நேராக நின்றும் போது சும்மா இந்த தனமாக பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த படத்தை டேட் மாற்றி போடுறது, படத்துக்கு பேன் பண்ணுறது, சும்மா இந்த ஆம்புலன்ஸ் விஜய் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டினவருக்கு மேலே கேஸ் போடுறது, JCPக்கு மேலே போட்டவருக்கு மேலே கேஸ் போடுறது அப்படின்னு டேரெக்டாக அடிக்கிறதுனா டேரெக்டாக அரசியல் அடிங்க. உங்களுக்கு தான் படைப்பலம் இருக்குல்ல, உங்களுக்கு தானே ஓட்டு வரும்னா ஓட்டு நீங்கள் காசு கொடுக்காம வாங்கி பாருங்கள். காசு கொடுக்காம எங்களால் ஒரு ஓட்டு வாங்க முடியாதுண்ணா உண்மையாலுமே. ஏன்னா எங்கள் மோதிரம் தான் டேரெக்டாக மோத முடியாது. ஏன்னா அங்கே வந்து படைப்பலம் கிடையாது. இங்கே வந்து படைப்பலம் இளைஞர்களோட படை இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சுதா கொங்கரா டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பராசக்தியும் விட்டு கொடுக்க முடியாது. பராசக்தியும் பயங்கரமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 பேர்த்துக்குள்ளே இருக்க அரசியல்னால இவங்களை நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. அரசியல் மூலியமாக தான் பராசக்தி 14 ரிலீஸ் ஆகுறது, திடீர்னு 10ன்னு மாற்றிருக்காங்க. அதனால் நம்ம சினிமா சைடு அவங்கள எதுவும் தப்பு சொல்ல முடியாது. நான் இப்போ அரசியல் பேச விரும்பலை. 2 படத்தையுமே நான் வரவேற்கிறேன். 2 படத்துக்கும் வெயிட் பண்ணுறேன். ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஜனநாயகன். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்னா ஜனநாயகம் தான். சிவகார்த்திகேயன்கிட்ட கன்னை கொடுத்ததுலேருந்து அந்த கன்று ரொம்ப வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு படம் வந்தால் தெரிஞ்சிடும். 14ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த அரசியல் காரணத்துக்கோசரம் ஜனநாயக அடுத்த நாளே வந்து பராசக்தி வர மாதிரி இருக்குது. கட்சியில் தான் விட மாட்டேங்கிறேன்னு பார்த்தா படத்துல இதே மாதிரி பண்ணிக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும். போட்டு அடித்தாவாட்டி தெரியும். ஃபஸ்ட்டு பாட்டோட செகண்ட் பாட்டு நல்லா இருக்குது. ஒரு மாதிரி நமக்கு வைப்லேயே இருக்குது. அனிருத்தோட பாட்டுனா அந்த பாட்டாக தான் இருக்கும். நம்ம அந்த இந்தியன் டூவில் ஒரு பாட்டு போட்டுருந்தது அந்த ஸ்டைலில் ஒன்று இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி வைப்லேயே இருக்குது. இது பகவத் கேசரி அந்த கேசரி இந்த கேசரிலாம் சொல்கிறாங்க. போஸ்டர் விட எனக்கு அந்த படம் மாதிரி தெரில. அதோட ஒன்லைன் மட்டும் எடுத்து வச்சு ஹெச் வினோத்தை வந்து வேறு லெவலில் ஏதோ சம்பவம் பண்ணி வச்சுருக்காரு மட்டும் தான் தெரியுது. ஆனால் கடைசி படம்னால ஒரு நல்லபடியாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஹெச் வினோத் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருக்குது. தளபதி இது கடைசி மூவி வேறு, அதான் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வேறு நாளைக்கு வேறு மலேசியாவில் வேறு ஆடியோ லான்ச் வேறு, கொஞ்சம் நல்லா செலிப்ரேட்டாக இருக்கும். அதுவும் 9ஆம் தேதி தான் ரொம்ப மாசாக இருக்கும் ஜி. கடைசி 2மே நல்லா தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி 5 மணிக்கு வந்து ஒரு பாட்டு விட்றாங்க வேறு. தளபதி இது யூடியூப் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டைம் சாங்ஸ் தான் எல்லாமே. நம்ம அட்லிகிட்ட கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஹெச் வினோத் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தா தான் தெரியும். கடைசி படம் வந்தால் பரவாயில்ல நினைக்கிறீங்களா, அதை நடிச்சா பரவாயில்ல? இல்லை அவர் ரெகுலராக நடிச்சிட்டே இருந்தால் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். அரசியல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது ஏன்னு தெரில எனக்கு. ஏன்னா அரசியல் வந்த பிறகு எல்லாத்துக்கும் அரசியல் இப்படி தான் போயிட்டுருக்குன்னு தெரியும். பட் ஆனால் நமக்கு அந்த விஜய் பார்க்கணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு படத்தில் ஒரு ஆக்டராக பார்க்கணும் தான். ஏன்னா ஒரு நல்ல ஆக்டர் வந்து இப்போ தமிழ் சினிமா வந்து மிஸ் ஆகுதுன்னு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் தளபதி விஜய் எந்த படமுமே இல்லை. அது இன்னும் பெரிய வருத்தமாக இருக்குது. எனக்கு ரொம்பவும் ஜனநாயகன் தான் பிடிக்கும். படம் வந்து பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 பாட்டும் அனிருத் பயங்கரமாக போட்டுக்கிறாரு. தளபதியோட கடைசி படம் வேறு. ஸோ இந்த படம் வந்து பயங்கர அரசியல் படமாக விட்ருக்காங்க. ஃபேன்ஸுக்கெலாம் ட்ரீட் ஆகும். இந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து ட்ரீட்டாக தான் இருக்கும். அதுதான் பாருங்கள். அது வந்து இப்போ நம்ம ஈரோட்டில் பேசுனதுக்கு அப்புறம் மாற்றிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது பண்ணிட்டு அப்பீல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அது ரெட் ஜெயின் என்ன பண்ணாலும் வந்து அந்த படத்தை முடக்க பார்க்குறாங்க. ஏன்னா வசூலில் குறைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் அஜித் ரிலீஸ் பண்ணலான்னுக்கிறாங்க மங்காத்தா. இந்த படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுது பராசக்தி. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் நிறைய படம் ஓடலைனா கூட ஸ்க்ரீன்ஸ் அவங்க விட மாட்டாங்க. 3 சீசன் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. தளபதி படம் ஒன்றாலும் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து கிட்ட 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதா, தீபாவளி பொங்கல் 17ஆம் தேதி வரைக்குமே இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கும். பாட்டு பயங்கரமாக இருக்குது. ட்ரெய்லர் வந்து இன்னும் மாசாக இருக்கும். அதாவது சிவகார்த்திகேயன் தளபதிக்கு வந்து ஒரு காம்படிட்டரே இல்லை. இப்போ வந்து சோலோ படம் தான் ரிலீஸ் ஆகுது. அது நம்ம லிஸ்ட்லேயே வச்சுக்க தேவையில்ல. ஏன்னா இப்போ மதராசிக்கு அவ்வளோ ஓப்பனிங்கே இல்லை படத்தில். ஒரு ஃபஸ்ட்டு ஷோ கூட ஹவுஸ்ஃபுல் ஆகலை.
ஸோ அது லிஸ்ட்லேயே நான் அது கம்பேர் பண்ணுறதே தப்புன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் ஜாலியாக படத்தை வருது, எல்லாம் கொண்டாடலாம். இது ஜனநாயகன் பொங்கல். என்னாஜி பராசக்தி ஜனநாயகம் ஜி வெயிட்டு ஜி எந்த தேதி வேணால் ரிலீஸ் பண்ணிட்டோம், ஜனநாயகம் தான் அடிக்கும் ஜி. ரெட் ஜனநாயகம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி ஜி. அதான் தளபதி சொன்னது தான், 2 இதுக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. அது மாதிரி தான் ரெட் அண்ட் பிளாக் வந்தாலும் சரி அடித்து தூக்கிடுவோம் ஜி. தளபதி வந்து ரோட்டில் வந்து அவருக்கு துப்பாக்கி கொடுத்தாலும் துப்பாக்கிகிட்டலாம் காட்டலாம் முடியாது, நாங்கள் தான் எடுத்து கன் எடுத்து சுடுவோம். சரிங்களா? அதான் இந்த பொங்கல் ஜனநாயக பொங்கல் தான். பண்ணிட்டோம், பார்க்கலாம். சுதா கொங்கராக எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது சூரரை போட்டு அந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறேன். ஆனால் சிவகார்த்திகேயன் வச்சு என்ன பண்ணுறாங்க தெரியல. மூணு புலியை வச்சுட்டு ஒரு சிங்கத்தை அடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டுக்கிறாங்க. சிங்கம் யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க, அந்த 3 புலி யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அதனால் அதான் இந்த திமுகவுக்கு வேறு வேலை இல்லை, அவங்களுக்கு எதையோ ஒன்று பண்ணியே ஆகணும், விஜய் நோண்டியே ஆகணும். அதுக்கோசரம் அவர் உச்சத்துலேருந்து விட்டுட்டு வந்தேன்னு சொன்னால அது என்ன உச்சம்னு இப்போ காமிக்கிறதுக்கோசரம் போட்டிக்கு விட்டுருக்காங்க பராசக்தியை. இந்த பராசக்தியை யார் ருத்தர் தாண்ட ஆடினாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு தான் தெரியும். எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அரசியலில் வந்து நீங்கள் செலவு பண்ணாமலாம் அரசியல் அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயெல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. அரசியல் வேறு, சினிமா வேறு. அது வந்து நீங்கள் சம்பளம் கொடுத்துருவாங்க, நீ படம் நடிச்சிட்டு போயிடுவீங்க. பட் அரசியல் அப்படி இல்லை, நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். அதில் என்ன செலவு பண்ணது போட்ட காசாக எடுக்க முடியும், அது வேறு. அதெல்லாம் சும்மா வந்து அவர் நீங்கள் ஜேக்க வச்சுட்டு இத்தனை கேள்வி கேட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஒரு 5 வருஷமாவது அவர் ஆளை விட்டுட்டு நீங்கள் கேட்டிருந்தா அது பிரச்சனை இல்லை. பட்டு எதையுமே பண்ணாமல் அவர் இப்போ தான் முன்னோக்கி வராரு. அவரை போட்டு அடின்னு அடிக்கிறது பல வருஷமாக இவங்க சம்பாதிச்சுட்டுக்கிறாங்களா, அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. உட்காந்து இப்போ யாராவது ஒருத்தர் புதுசாக வந்து நல்லது பண்ணுன்னு நினச்சா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு விஜயகாந்த் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இது பண்ணிடுறாங்களான்னு தான் வருத்தமாக இது. ஏன்னா அந்த திரிசா கீர்த்தி சுரேஷ் இப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி வேறு எதுவும் அவங்களுக்கு ஓட்டவும் தெரில. அதுக்கப்புறமேட்டு அந்த கரூர் நடத்துகிற சம்பவம் வச்சு அது யார் தப்பு பண்ணது, யாரை தூக்கிட்டு போய் வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரு மாதிரி அரசியல் வந்து கேவலமாக தான் போயிடுச்சு. இந்த ஜனநாயகன் படம் வருது, நம்ம ரிவ்யூ எடுக்கிறீங்களாம் பார்த்தீங்கன்னா தளபதி படம் வந்து நமக்கு வந்து ரிவ்யூஸ் போகிற தேட்டருங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். தேட்டருங்களும் சரி, நம்ம ரிவ்யூக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து தளபதி படம் வந்து ஒரு ஸ்பெஷல். அவர் படம் இதுக்கப்புறம் வராமல் போகிறது எல்லாத்துக்குமே ஒரு நஷ்டம்தான். அது வந்து ரிவ்யூருக்கும் சரி, எல்லாருக்குமே சரி. ஸோ அவர் இதுக்கு மேலேயும் அப்பப்போ ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி படம் நடித்தா நல்லாயிருக்குன்னு நான் கேட்டேன். பொறுப்பு சண்டை இப்போ அந்த பாலாஜி கூட வெளியே போனது கூட அதை வேறு மாதிரி கூட மாற்றி வச்சுக்கிறாங்க. அவருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்போ இருந்த சோசியல் மீடியா அப்போல்லாம் இல்லை. பட் இப்போ சோசியல் மீடியாலாம் இருக்கிறனால அவங்க பண்ணுற தப்பெல்லாம் ஈஸியாக தெரியுது. பட் அந்த தப்புலேயும் வந்து காசு கொடுத்து நிறைய பேர் அந்த 200 ரூபீஸ் அவனுங்கெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இந்த பொழப்பு பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பண்ணலாம். ஜனநாயகன் எக்ஸ்பெக்டேஷன்லாம் சொல்லவா ப்ரோ வேணும். ஹைப்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய லெவல் தான் இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படின்ற அந்த வார்த்தை கேட்கும்போது உண்மையுமே ஹார்ட் ஃபில்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போது மூவிஸ்லாம் தாண்டி வித்தவுட் மூவிஸாக பார்க்குற அந்த ஒரு கொடுப்பனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. அதாவது ஆக்சுவலாக ஒன்று சொல்ல போனால், இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஏன் வந்து போட்டியாக எடுத்துக்கணும். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இது சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், இல்லை சுதா கொங்கராவாக இருக்கட்டும், யாருமே இந்த தேதிக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அவருங்க வந்து ஒத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது ப்ரொடக்ஷன் சைடு பண்ணுற ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் சைடில் பண்ணுற ப்ரெஷரால் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல கதையை வந்து பார்த்தோன்னா வேணும்னே அந்த படம் நல்லாவே இருந்தாலும் சரி, நாளைக்கு வந்து இந்த படத்தை விடக்கூடாது, ஜனநாயகன் படத்தோட போட்டி போட்டிருக்காங்க அப்படின்றனால இதுக்கு பாதிப்பு என்னன்னா, இப்போ வந்து பராசக்தி வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ப்ரோ. அதாவது இந்தி இம்போஷன்ஸை வந்து பார்த்தோன்னா சொல்கிற ஒரு கான்செப்ட்டு. இது வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் அட்டன் பண்ணாத ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப கரேஜான ஒரு ஸ்டோரியாக தான் வந்து அவங்க மேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து ஜனநாயகன் படத்தோட வந்து இது விடணுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக அது ஒரு கேள்விக்குறி தான். எப்பயுமே இளைய தளபதியோட ஜனநாயகம் தான், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பராசக்தி தீய சக்தியாக வருது, அதை அடித்து போட்டு நம்ம ஜனநாயகம் மேலே நிற்க போகுது. எப்படி சொல்கிறது, எல்லாமே பாலிடிக்ஸ் தான். சோலோவும் வந்திருக்க வேண்டியது, நானும் போட்டிக்கு வருவேன், துப்பாக்கியை கையில் கொடுத்ததுனால என்ன வேணா பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. பட்டு ஜனநாயகம் தான் முதல். எனக்கு செகண்ட் சாங்கு தான் நல்லா வைப்பாக இருந்தது. ஃபஸ்ட்டு சாங் நல்லா பெப்பியாக இருக்கும், செகண்ட் சாங் வந்துட்டு வைப்பாகவே இருக்கும். நாளைக்கு ஒரு சாங் வரப்போகுது அப்பா மகளை பற்றி, அது எப்படி வரப்போகுதுன்னு தெரில, வெயிட்டிங். படம் நடிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு.
பார்ப்பாங்க எப்படி எப்படி வராருன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் 26ல். நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது வந்து 2 படமுமே தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது வந்து இளைய தளபதி விஜயோட ஜனநாயகம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரோட கடைசி படம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் கடைசி படம் யாருக்காக இருந்தாலும். மக்களோட ரிவ்யூ அதுதான் இருக்குது. ஆனால் அடுத்த படத்தில் வாய்ப்பு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிலர் கருத்து சொல்கிறாங்க. நடித்தா நல்லாயிருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு பாட்டு மட்டும்தான் பிடிக்கும். அது ரொம்ப வைப்பாக இருக்குது. 4ஆம் தேதி விட்றேன்னு சொல்லிட்டு இப்போ 10ஆம் தேதி வந்து இது எதுக்காக வந்து அவங்க விடணும்? இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த ஒரு ஊரில் நடந்த பேச்சுன்றதுனால கூட இருக்கலாம். அதனால வந்து பார்த்தோன்னா அந்த 14ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கு மாற்றிட்டு இதனால் மேபி இருக்கலாம் ப்ரோ. அது வேணால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் கரெக்டான விஷயம். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து பார்த்தோன்னா அவங்க ஒரு ப்ரெஷர் போட்டதாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா பராசக்தி அப்படின்ற போது அது உங்களுக்கே தெரியும், சிவாஜி கணேசன் சார், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் எடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்து பாப்புலரான மூவி. அந்த படத்துக்கு இந்த படம் டைட்டில் வச்சு ஃபஸ்ட்டே இது சூர்யா பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் புறநானூறுன்ற பேரில். ஸோ இதில் இருக்கிற அந்த பொலிட்டிக்ஸ் விஷயத்தால் வந்து பார்த்தோன்னா சூர்யா அந்த படத்துலேருந்து விலகிட்டார். ஸோ இப்போ அது சிவகார்த்திகேயன் சார் பண்ணும்போது ஓகே இது நல்லா பண்ணுவார், அடாப்டாக இருப்பார், ஓகே. பட் இது எதுக்கு வந்து ஜனநாயகன் கூட விடணும் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ரெட் ஜெயின் மூவிஸுக்கு வேறு படம் கிடைக்கலையா அப்படின்றதும் தெரியல. இல்லை பராசக்தி பார்த்தாதுன்னு வள்ளுவர் கோட்டத்தில் வந்து பார்த்தோன்னா எக்ஸிபிஷன்லாம் போட்டு இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து கடைசி படம் வருது அப்படின்றனால நம்ம தான் அதுலேருந்து விலக பார்க்கணுமே தவிர, ஏன்னா போட்டி போடுறதுன்னு கூட இல்லை. பொங்கலுக்கு ஒரு படம் வந்தால் ஒரு படம் வந்தாகணும். அது வந்து பார்த்தோன்னா கட்டாயமான ஒரு விஷயந்தான். ஆனால் இதை வந்து போட்டியாக நினச்சிட்டு நீங்கள் 14ஆம் தேதி விட்றேன்னு சொல்லிட்டு 10ஆம் தேதி எதுக்காக மாற்றணும்? அட்லீஸ்ட் நீங்கள் வந்து தேதி வந்து அப்போ 20ஆம் தேதி அந்த மாதிரி மாற்றுனீங்கன்னா ஓகேன்னலாம். நீங்கள் 10ஆம் தேதி மாற்றும் போது இந்த படம் கலெக்ஷனில் பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது பராசக்தி படத்துக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது கண்டிப்பாக. அது ஏன் நீங்கள் அப்போ வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் இப்போ நிறையா பேர் வந்து பார்த்தோன்னா உங்கள் கமெண்ட்லேயே நிறையா பேர் போடுறாங்க சிவகார்த்திகேயன் வந்து காலி, சிவகார்த்திகேயனோட கெரியரே முடிஞ்சிருச்சு. அதாவது உங்களுடைய அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ்க்காக எதுக்காக வந்து பார்த்தோன்னா சிவகார்த்திகேயனை வந்து பார்த்தோன்னா நீங்கள் முடக்கணும். அதே மாதிரி சுதா கொங்கரா வந்து ஒரு நல்ல வந்து ஒரு இயக்குனர், ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். 2 படமும் அவங்களுக்கு அவ்வளோ தரமான படம். இப்போ அவங்களால இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாத போது நாளைக்கு எப்படி உங்களை நம்பி இந்த மாதிரி படம் வந்து தருவாங்க? ரெட் ஜெயின் பொறுத்த வரைக்கும், டவுன் பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் நாளைக்கு ஆட்சியில் இருந்தீங்க அப்படின்னா ஓகே. நாளைக்கு ஆட்சியில் நீங்கள் சப்போஸ் வரல அப்படின்னா அவங்கள நம்பி வந்து பார்த்தோன்னா அடுத்து எந்த படம் வந்து கொடுப்பாங்க நீங்கள் சைன் கொடுக்கறதுக்கு? ஸோ அப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்லை? ஸோ ஆனால் இது கண்டிப்பாக 2 பேருமே ஒத்துருக்க மாட்டாங்க. தயவுசெய்து வந்து சிவகார்த்திகேயனை யாரும் வந்து ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்றதான். அது ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இப்போ ரெட் ஜெயின் கண்ட்ரோலாக நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கண்டிப்பாக செல்ஃபிஷ், நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல. அதாவது சிவகார்த்திகேயன் வந்து நம்ம யாரையுமே வந்து பார்த்தோன்னா ப்ளேம் பண்ண வேண்டாம். அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, ஓகே. இப்போ வந்து போட்டி போடுறாங்க அப்படின்ற போது சரி இவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க விட்டுறலாம். பட் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுறவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால வந்து பார்த்தோன்னா பட் ஆனால் கொடுத்தவர் யாருன்றது இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால வந்து இப்போ வந்து இப்படி தான் இருக்காரு. நாளைக்கு படம் வரும்போது வந்து பார்த்தோன்னா ட்விட் போடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும்ல. நம்ம அதுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா ஒருத்தரை போட்டு அடிக்கணும். இவரை நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரோ ஆக்சுவலாக வந்து ரெட் ஜெயின் வந்து பார்த்தோன்னா அவரோட ப்ரெஷர்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து பாருங்களேன், இப்போ வந்து நீங்கள் சுதா கொங்கராவாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், ஸ்ரீலீலா வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நிறையா பேர் வந்து சந்திச்சிருக்காங்க, நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் படத்தோட வந்து பார்த்தோன்னா இன்னொரு படம் போட்டி வருதுன்ற விஷயம் மட்டும் ஒருத்தருமே இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இன்க்ளூடிங் ரவிமோகன் சாராக இருக்கட்டும், அதர்வாவாக இருக்கட்டும், யாருமே இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்களுக்கு படம் அடிப்படும் தெரியாது. கண்டிப்பாக வந்து அடிப்படும் ப்ரோ, அதில் இதுவே இல்லை. ஆனால் இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டோரி நம்ம சினிமா ஆடியன்ஸுக்கு கூட விடுங்க. சினிமா ஆடியன்ஸ் நம்ம நார்மலாக படம் பார்க்க வரவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புரியுன்றது வச்சுக்கலாம். இதே வாரத்துக்கு வருஷத்துக்கு ஒரு படம் பார்க்க வரானுங்க அப்படின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் படமா இல்லை தளபதி படமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து தளபதி படம் தான் போவான். ஏன்னா அது எந்த ஒரு மாற்றத்தில் எவ்வளோ பெரிய ஆளாகவே இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் இல்லை, ரஜினி படம் தளபதி விஜய் படம் வருது அப்படின்னா ஈக்குவல் ஸ்பேஸ் மாதிரி வந்து பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் படத்துக்கோ இல்லை விஜய் படத்துக்கோ இந்த ஈக்குவல் ஸ்பேஸ்லாம் இருக்காது. கண்டிப்பாக விஜய் படம் வந்ததுன்னா அது விஜய் படத்துக்கு தான் அவன் ஃபஸ்ட்டு போவான். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அது உதயநிதி அதாவது ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் அவருக்கு வந்து பார்த்தோன்னா நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் வந்து பார்த்தோன்னா 10ஆம் தேதி வந்து விடணும் அப்படின்னா அந்த நடிகருடைய கெரியரை முடிக்க பார்க்கறதுக்கு இவர் பண்ணுறாரா அப்படின்றது தான் எங்களுக்கு தெரியல.